ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து திரு திருத்துவத்துல வந்து கோ இட்டர்னல் கோ எக்ஸிஸ்ட். Equal. 3 பேரும் சமம், நித்தியமானவர்கள். ஆமா, நித்தியமானவர் சொல்ற அந்த இதா பார்த்தோம். ஓகேவா? ஆம். தியோஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதுல வந்து நம்ம கடைசியா பார்த்தது வந்து கோ ஈக்குவல் கோ Equal. இட்டர்னல் சொல்லி பார்த்தோம். அப்ப பார்க்கும்போது ரெண்டு பேருமே வேற வேற. Equal இல்லை. ஆமாம். காட் வந்து எப்பவுமே கிரேட்டர் தென் ஜீசஸ் சொல்லி பார்க்குறோம். ஜீசஸ். ஓகேவா? ஆமாம். ஆமாம். அதே மாதிரி இட்டர்னலும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மட்டும் தான் வந்து அனாதி தேவன். இட்டர்னல் ஆம். காட். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பம் இருக்கு. ஓகே ஜீசஸ் ஆரம்பம் சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஆமாம். ஸோ அதே மாதிரி படைப்பு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா கோ கிரியேட்டர் சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிரியேட் பண்ணாங்க சொல்லிட்டு. ஒரு வருஷம் வேணா படிக்கலாம். ஆதிகாரம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒன்று 22 14 22 ஆதிகாரம் 14 22. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமே, ஐஸ்வர்யவானைக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. ஓகே. அங்க என்ன போட்டிருக்கு? உடையவர் சொல்லி போட்டிருக்கா? உடையவராகிய போட்டிருக்கு. ஆமா. ஓகே. So we ஆதியாகமம் சோதோம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன். உன்னத கடவுள். ஆமா. தோற்றுவித்தனா படைப்பு, உருவாக்கினார். இது நம்ம இதுலயும் பார்க்கலாம். ஈஆர்வி ஆபிரகாமோ சோதோம் ராஜாவிடம், நான் உன்னதமான தேவனாகிய கர்த்தரிடம் வாக்கு பண்ணியிருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுக்கு முன்பாக என் கைகள் சுத்தமா இருக்கிறது. சோ உண்டு பண்ணின சொல்றதுதான் யார் பண்ணா சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உன்னதமான கடவுள் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இது நம்ம ஐசியாலையும் படிக்கலாம். ஐசியா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது கிளாஸ் முன்னாடி நான் அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், நான் படிச்சுட்டு இருந்தேன். ஐசியாவா? ஆமா. ஏற்கனவே போன கிளாஸ்ல இந்த 1வது வசனம் படிச்சதுனால 5வது வசனத்துக்கு வரிசை படிச்சுட்டு இருந்தேன். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. ஓகேவா? எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர் யாரு? கர்த்தராகிய தேவன், யாவே தேவன். ஆமா, சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ இயேசு கிறிஸ்து எங்க வராரு சொல்லி பார்க்கும்போது சில வசனங்கள் இருக்கு, என்ன படிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
26ஆம் வசனம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் என்ன சொல்லிருக்கணும்? எனது. ஆமா. நமதுன்னா என்னது? ஒண்ணு குறைஞ்சது 2 பேர் அப்படிங்கிறது அந்த ப்ளூரல் மாதிரி. ஓகே, ஒண்ணுக்கு மேல. ஒண்ணுக்கு மேல. ஆமா. சொல்லும் போது என்ன நமதுன்னு சொல்லி வருது. நமது. ஸ்பெசிஃபிக்கா நம்ம கிரேக்கத்துல போய் பார்க்கும்போது ஆஷ் அட்வான்ஸ் இந்த பர்டிகுலர் வார்த்தை லெட்டஸ் சொல்ற வார்த்தை எது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:26 ஆஷ் சொல்றது. ஸோ இதுல வந்து we will do சொல்றதா இதுக்கான அர்த்தம். லெட்டஸ். ஓகேவா? இதே வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்திருக்கு. யாத்திராவும் 19:8. யாத்திராகமம் 19:8. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். செய்வோம். ஆமா, செய்வோம் சொல்றதுதான் வந்து அந்த வார்த்தை. ஓகே, டு வொர்க், டு மேக். சோ என்னன்னா வந்து ஒரு ப்ளூரல்ல, ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஓகேவா? ஆமா. இதோட இது நான் செய்வோம். எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா செய்வோம் சொல்லி சொல்றாங்க. என்னதுன்னா ப்ளூரல் இது. ஒண்ணுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஆனா வந்து நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் ஒருத்தர் தான் வந்து செஞ்சார் சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அதுக்கான அர்த்தத்தை நம்ம இங்க எங்க பாக்குறோம்னா வந்து நம்ம நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்கலாம். அதை பத்தி 30:4. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? ஓகே, ஸ்தாபித்தது யார் சொல்லுங்க. அவருடைய நாமம் என்ன? பண்ணவர் யாரு? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? ஓகே, அப்ப 2 பேரோட நாமம் கேக்குறாங்க. அப்போ அவருடைய நாமம் என்னது? யாவே. ஓகே, அவருடைய குமாரனான நாமம் என்னது? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஓகே, சொல்றதா நம்ம இங்க பாக்குறோம். அப்ப என்னதுன்னா அந்த ப்ளூரல்ல வர்றது வந்து இங்க படைப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாளில் வந்து படைப்பை தானே பேசிட்டு இருக்காங்க. வானங்களை ஸ்தாபித்தது யாரு? ஓகே, அது எல்லாத்தையும் உண்டாக்கினது யாரு சொல்லி கேட்கும்போது அவருடைய நாமம் என்ன சொல்லும்போது பிதாவாகிய தேவனை பத்தி தான் சொல்றாங்க மோஸ்டா. ஓகேவா? அப்போ இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா 2 பேரும் வந்து சேம் கிடையாது. ஒருத்தர் தான் படைப்பாளியா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டுச்சு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்னா நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஆண்டவரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். மூலம் சொல்லும் போது என்னதுன்னா அவர் மூலமாய். ஓகே, அவர் ஆலை சொல்லும் போது என்னதுன்னா அவர் தான் ஓனர்.
அந்த திட்டம் கொடுக்கறதா இருக்கட்டும், எனக்கு வீடு கட்டணும்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனர் தான். ஓகேவா? ஆமா ஆமா ஆமா. ஆனா வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் செயல்படுத்துறது யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு இன்ஜினியர் மாரி சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஆமா அதனால ஆமா. தான் நீங்க புதிய ஏற்பாடுல நீங்க எங்க படிச்சாலும் சரி, படிக்கலாம் நீங்க. ஆ. யோவான் 1ஆம் அதிகாரம் ம் ம். 3ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, மூலமாய் சொல்லி ஆமா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ம் ம். அவர் ஆலய உண்டு சொல்லி போட்டிருக்காரு. இல்ல. ம் ம். ஆலய சொல்லி தேவன் முதல். ம் ம். இப்போ எக்ஸாம்பிள் ஆ தேவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய என்னதுன்னா, ஒரு எஜமான், ஓனர் மாரி. அவர் தான் என்ன பண்றாரு, எனக்கு கட்டணும், எனக்கு செய்யணும், எல்லா திட்டத்தையும் சொல்றாரு. ஓகே. திட்டத்த வந்து செயல்படுத்துறது யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஓகே ஓகே. ஓகே. ஆமா. அதனால தான் நீங்க வந்து டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. வருவாங்க. டாக்டர் டாக்டர் இல்ல வருவாங்களாம். வரும் வரும். என்ன சார். ஆ. ஓகே. சோ இதே மாரி நீங்க வந்து கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தாலும், அவர் மூலமாய் எல்லாம் உண்டாயிற்று சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாத்தீங்களா? அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகேவா? எப்படி வந்து ஒரு பில்டிங் வீடு கட்டி அப்பா வந்து தராருன்னா யாருக்காக கொடுக்குறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பிள்ளைகளுக்காக. ஓகே. ஆமா ஆமா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படைப்பு நடந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரை கொண்டும், இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றும் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இதெல்லாம் பாக்குறது ஈவன் மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் முதல் பேரானவரா இருக்காராம். ஓகே. 18ஆம் வசனம் படிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அந்த வந்து தமிழ்ல அது சரியா இன்னும் சொல்லப்படல. நான் அதை வேற பைபிள்ல காமிக்கிறேன். எதுனா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18-19. ஓகே, இதுல படிங்க ஃபர்ஸ்ட். ஈஸி தெரியல. கிறிஸ்துதான் சரீரத்தின் தலையாக இருக்கிறார். சரீரம் என்பது சபையாகும். எல்லா பொருட்களுமே அவராலேயே வருகின்றன. அவரே கர்த்தர். அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். எல்லாவற்றையும் விட இயேசுவே அதி முக்கியமானவர். கிறிஸ்துவில் சகலமும் வாழ்வது தேவனுடைய விருப்பமாக இருந்தது. பாத்தீங்களா? கிறிஸ்துவில் சகலமும் வாழ்வதுனா இருக்கிறது வந்து தேவனுக்கு விருப்பமா இருந்தது. சரி, திருவிழியத்துல போடுறேன். இது 19 மட்டும் படிங்க. தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். கடவுள் திருவுளம் கொண்டார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள, யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துக்குள்ள குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். கடவுள் விருப்பம் கொண்டார். ஓகே. இதை நான் எதிரியே காமிக்கிறேன் இங்கிலீஷ்லயே.
ஓகே. அவரே அவரே சரீரமாகிய சபைக்கு சரீரமாகிய சபைக்கு தலைவர். அவரே ஆ, தொடக்கமும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் ஆவார். ம், எல்லாவற்றிலும் அவர் மேன்மை அடையும்படிக்கு தேவன் தம்முடைய பரிபூரணமெல்லாம் அவரில் வாசம் பண்ணுவதில் பிரியமாயிருந்தார். ஆ, அவருடைய பரிபூரணம் எல்லாமே கிறிஸ்துக்குள்ள வாசமா இருக்கிறதுக்கு பிரியமா இருந்தார். பிரியமா இருந்தார். ம். இப்போ ஒரு அப்பா வந்து பையனுக்கு வந்து எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றது வந்து எல்லா பசங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்றது வந்து பிரியமா இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் இங்க ஆம். பிரியமா இருக்கிறார். பிரியமா இருந்தார். ஓகேவா? இதனாலதான் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா நீதிபதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா 30ஆம் அதிகாரத்துல வந்து அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனின் நாமம் என்ன சொல்லி பாக்குறீங்க. ஆமாம். ஓகேவா? ம். அப்போ இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா என் பிதா பிதா தான் சொல்றாரு. ஓகே. சோ அது முழுக்க முழுக்க நம்ம என்ன பாக்குறோம்னா தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பாக்குறோம். ஓகே. இதை தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து இயேசுதான் வந்து பிதா பிதாதான் இயேசு சொல்லி சொல்லிடுறாங்க. ஓகேவா? அது என்னதுன்னா அந்த எல்லாத்துக்கும் காரணர் யாரு, உண்டு பண்ணவர் யாரு? ஓகே, யாவே தேவன். அவரையே வந்து என்ன பண்றாங்கன்னா ரிஜெக்ட் பண்றாங்களா இருக்காங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா வந்து இஸ்ரேல் மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க என்னோட குமாரனை ஏத்துக்கொள்ளுங்க, என்னை தெரியும் உங்களுக்கு, அவ யாவே தேவன் தெரியும், என் குமாரனை ஏத்துக்கொண்டதான் நீங்க வாழ்வடைவீங்க சொல்லி சொல்றாரு. அவங்க ஏத்துக்கொள்ளாதனால தான் என்ன பண்றாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. ஓகே. அதே மாதிரி இங்க என்னதுன்னா வந்து மக்கள் வந்து என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவ பேர் தெரியுது. ஓகே. ஆனா பிதாவாகிய தேவனை தெரியல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா என்னை இல்லாம நீங்க பிதா வீட்டுல வர முடியாது. அப்ப நீங்க சரியாவே இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சுக்கல, பிதாவாகிய தேவனை தெரிஞ்சுக்கல. ஓகே, வேணா படிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் 3 நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். 6ஆம் வசனம். நானே அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஓகே. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஓகே. இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஓகே. இந்த 2 வசனத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் பார்த்தேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல வந்து என்னன்னா யோவான் 14:6-44, யோவான் 14:6. இதுல என்னதுன்னா பிதாவாகிய தேவன் ஒரு ஆளை என்ன பண்ணுவான், இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் யார்கிட்ட வர மாட்டான், இயேசு கிறிஸ்துவிட்ட வர மாட்டான். இங்க என்ன போட்டிருக்குன்னா ஜீசஸ் தான் வழி, என்னாலே அல்லாமல் ஒரு பிதாவினிடத்தில் வர முடியாது. ஏன்னா இதுவும் எப்ப நடக்கிறது சொல்லி பாத்தீங்கன்னா இது ஆரம்ப காலத்துல பிகினிங். என்னதுன்னா அஸ்திபர ஃபவுண்டேஷன் போடும்போது என்னதுன்னா கிறிஸ்து கிட்ட வந்து கத்துக்கிறோம் அந்த படத்தை. இதா ஒருத்தர் இழுத்துக்கொள்ளாவிட்டால் இது வந்து கண்ட்ரோலே நம்ம கையில கிடையாது. ஓகேவா? காடு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் வந்து என்ன பண்றாருன்னா அஸ்திபாரத்தை போடுறாரு. 107 சிற்பசிரியர்களை ஒருத்தரை நியமிக்கிறாரு, அவங்க மூலமா போடுறாங்க சொல்லி போடுவோம். ஓகேவா? ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, பேப்டிசம் எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணோம், அடுத்தபடியா அவரே வழி, இயேசு கிறிஸ்து வழி. ஓகே. பிதா இடத்துக்கு சேர்றது. ஓகே. அல்டிமேட் நம்ம காட் கிட்ட சேரணும். ஓகே. கோல். ஓகே, காட் கிட்ட போய் சேரணும். அதனால அடுத்தபடி நடக்கிறது. இது இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரத்தை சொல்லுவார். யோவான் 17 இந்த விஷயத்த. ஓகே, 17:6 இருந்து படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். பாருங்க, இப்ப என்ன படிச்சீங்க? நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். என்ன பாக்குறோம்?
பிதா ஒருத்தனை எழுதி கொண்டு இயேசு பிதா கூட அவன் இடத்தில் வரான். ஓகே, நீ உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்கு உமது நாமத்தை நான் தெரியப்படுத்தேன். ஆமா. தெரியப்படுத்தினேன். அப்ப பாத்தீங்கன்னா 6:44 பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? ஓகே. பிதா எழுந்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரான். வந்தவங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். தெரிவிச்சவன என்ன சொல்றாரு பாருங்க அடுத்தது. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் கத்து கொடுத்துட்டேன். உங்களை பத்தி சொல்லிட்டேன், புரிய வச்சிட்டேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாத்தீங்களா என்னாச்சு? நீர் தான் என்னை அனுப்பினீர் சொல்லிட்டு இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். யார் அனுப்பிச்சது? இந்த பிதாவாகிய தேவன் தான் அனுப்பிச்சார் சொல்றது அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி விசுவாசி சொன்னதுனால இவங்க என்ன பண்றாங்களா? யார்கிட்ட போறாங்களா? காட் கிட்ட போறாங்க. ஓகேவா? இதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்க எனக்கு கொடுத்தீங்க, இவங்க அறியாம இருந்தாங்க, உங்களுக்கு உங்களை பற்றி நான் அறிய வச்சேன். இதுதான் என்னை அனுப்பினீர் சொல்லி இப்ப விசுவாசிக்கிறாங்க. இப்ப நான் என்னதுன்னா உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஓகே ஓகே. இதுதான் அந்த ஒரு ரவுண்டு. ஓகே ஓகே ஓகே. சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, அவர் பார்க்கும்போது நம்ம அல்டிமேட் கிரியேட்டர் யாருன்னா யாவே காட் தான். ஆமா, அவர் தான் வந்து ஓனர். அவராலே எல்லாமே உண்டாகப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து இருக்காரு, ஜீசஸ். அவர் என்னது? இன்ஜினியர் மாதிரி. ஓகே, அவர் மூலமாய் அவர் மூலமாய் சரி, அவர் மூலமாய். ஆமா, இங்க வந்து ஃப்ரம் வந்துச்சுன்னா என்னதுன்னா காசு எல்லாமே என்னதுன்னா யார் கொடுக்கணும்? அந்த ஓனர் தான். திட்டங்கள் எல்லாமே அவங்க தான். இவங்க என்ன செய்வாங்க? அந்த பிளான் திட்டத்துக்கு கட்டுவாங்க, அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, யார் மூலமா நீங்க கட்டிங்கப்பா சொல்லி கேட்டாங்கன்னா இந்த இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இந்த வீடு யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ஓனரோடது சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த டிஃபரன்ஸ் தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால தான் என்னதுன்னா கிரியேட்டர் சொல்லும்போது யாருன்னா தேவன் ஒருத்தர் தான் வந்து படைப்பாளி சொல்றது பைபிள் வந்து என்ன பண்ணுது? ஆணித்தரமா சொல்றது சொல்லி சொல்லுது. ஐசியா 45ஆம் அதிகாரம் 11-12. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடைய. ஓகே, நான் சொல்றது அது சைரஸ் பத்தி பேசுறாங்க. 11-12 என்ன சொல்றாங்க? நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். என் கரங்கள், ஓகேவா? அந்த திட்டங்கள், அந்த பிளான் எல்லாமே போட்டு யாவே தேவன் தான். யாவே தேவன், ஓகேவா? அதான் இங்க நம்ம பாக்குறோம். அதை செயல்படுத்தினது இயேசு கிறிஸ்து, ஓகேவா? ஆனா இங்க என்னன்னா அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆனா வந்து அத யாராலே வந்துச்சு? எல்லாமே யார் அதுக்கு காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, தேவன் அடிக்கடி சொல்றது நான் தான் வந்து மனுஷனை சிருஷ்டித்தேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லி சொல்றது. மனுஷன் உண்டாகணும், இந்த மாதிரி பூமியை உண்டாக்கணும் சொல்லி சொன்னது, திட்டம் போட்டதெல்லாம் யார் சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஓகே ஓகே. அது செய்யறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆள் தேவை. ஓகே ஓகே ஓகே. ஆனா அந்த மல்கியால சொல்லும் போது அப்போ சிங்கிள் தானே, அப்போ சிங்கிள் சொல்லியிருப்பாங்க. அவர் ஒருவனை அளவா படைத்தார். ஒருத்தரை பத்தி, அவர் படைச்சவரை பத்தி தானே சொல்லியிருக்கோம். ஆமா, ஓகே ஓகே. படைச்சவரை பத்தி தான் சொல்றாங்க. ஆமா, அவர் சொல்லும்போது என்னதுன்னா பிதாவாகிய தேவன் தான் குறிக்கிறாங்க. தேவன். ஓகே ஓகே.
ஓகேப்பா. ஸோ அடுத்தது வந்து என்னதுன்னா, கடைசியா ஒரு பாயிண்ட் இதை பார்க்குறோம். இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஓகே. என்னதுன்னா கோ எக்ஸிஸ்ட். கோ எக்ஸிஸ்ட்னா ரெண்டு பேரும் திருத்துவதன் படி என்னதுன்னா எல்லாரும் ஒரே ஆள் தான். எல்லாமே ஒண்ணுதான் சொல்றது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த மாதிரி வசனமும் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதா குமாரன் சொல்றது வேற வேற சொல்லி பார்த்து. ஓகேவா? இப்போ 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 எக்ஸாம்பிள் எப்படி சொல்லி சொன்னாங்கன்னா, என்னதுன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா எப்ப எப்ப இறந்தாரு? அவரு வெள்ளிக்கிழமை இறந்தாரு. நிசான் 14ஆம் தேதி. 14 ஃப்ரைடே. அவர் உயிர் இருந்தது என்னதுன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை சண்டே. சண்டே அவர் உயிர் இருந்தாரு. இங்க என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க இந்த கோ எக்ஸிஸ்ட்ல வந்து இது எல்லாருமே ஒண்ணுதான் சொல்லி சொன்னாங்கன்னா, அப்போ 3 நாளைக்கு யாரும் இல்ல, கடவுளே இல்ல. யாருமே இல்லாம நான் 3 நாள் போயிருக்குன்னா அது எப்படி? கடவுளே இல்ல சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபை இருக்கிற நிறைய நாட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கடவுளே இல்ல, அதனால நம்ம எந்த தப்பு வேணா செய்யலாம், ஏன்னா அவருக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகே. அந்த ஒரு பழக்கம் இருக்கு. ஓகேவா? சோ அந்த 3 நாளைக்கு ஃப்ரைடேனா அந்த மாதிரி வந்து வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ரைடே அவரை இறந்தது அந்த சிலையை தூக்கி வச்சுட்டு மூடிட்டு அவங்க சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப எங்க ஆண்டவர் இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப துக்கத்துல குடிக்கிறோம் சொல்லிடுவாங்க. ஆமா. சோ அதுல எல்லா தப்பு பண்ணலாம், ஏன்னா அவர் பார்க்க மாட்டாரு, அவர் கிடையாது இல்ல. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே தப்பு, எல்லாமே அவங்களுடைய ஆதாயத்துக்காக பண்றது. இயேசு கிறிஸ்து தான் அங்க மரிச்சார். அதனால நம்ம என்ன பாக்குறோம்னா பிதாவாகிய தேவனை பத்தி பார்க்கும்போது இம்மார்டல். இம்மார்டல்னா என்னது? சாகாமை உள்ளவர். சாகாமை. ஓகே. ஆமா ஆமா. தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? சாவாமை உடையவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரும். அப்ப என்னதுன்னா ஒருவராய் சாகாமை. ஓகேவா? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் உயிர்த்த பிறகு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளுக்கு. ஆமா ஆமா. சோ அதே மாதிரி நம்ம வந்து எபிரேயர் பூமியில இருக்கும்போது 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சா என்ன வருது? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி பூமியில வெளிப்படுத்தல் 1ல என்ன பார்த்தோம்? மரிச்சு உயிர் தெழுந்த பிறகு. ஆமா. இது பூமியில இருக்கும்போது மரணத்திலிருந்து விடுதலை பண்றோம் பத்தி பாக்குறோம். இத மரிச்ச நிலைமையில இருக்கும்போது அங்க அப்போஸ்தலர் வந்து அது சாட்சி கொடுத்தாரு, நாங்க பண்ணோம் சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஓகே. சோ ஃபர்ஸ்ட் 24 படிங்க, 23 24 படிங்க ஃபர்ஸ்ட். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்.
தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். எழுப்பினார் அவர் பாத்தீங்களா? ஆமா தேவன் தேவன் எழுப்பினார். எழுப்பினார். தேவன் ஓகே, எழுப்பினார்னு சொல்லுவாங்க. அது ஆமா சாட்சி ஆமா கொடுக்குறான்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆமா ஆமா. மரித்தாரு, அவர் தேவன் எழுப்பினார் சொல்லி சொல்றாரு. ம், ம். 30 படிங்க. அவன் அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் எனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் ம், அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய ம், மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் ம். உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஓகே, யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு. படிங்க 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதுக்கு ஆ, நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். பாத்தீங்களா? ஆமா. அப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, அவரை தேவன் தேவன் எழுப்பினார் எழுப்பினார். சொல்றதுதான் சாட்சி. சாட்சி. இதை ஓகே. நம்ம சாட்சி அறிவிக்கணும். அறிவிக்கணும். ஆமா. இயேசு தானா உயிர் தெழுந்தாரா பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல இல்ல எதுலயும் சொல்லப்படவே இல்ல. ஆமா தேவன் எழுப்பினார், தேவன் எழுப்பினார்னா அது. இருக்கு. ஓகே, ஆனா இயேசு கிறிஸ்து தானாய் முன் வந்தார். ஆ, தன் ஜீவனை நான் கொடுக்கறதுக்கு வந்தார். ஓகேவா? ஆமா ஆமா அது கொடுக்கறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் அது அவர்கிட்ட தான் இருக்கு. இருக்கு. இப்ப ஆமா நம்ம வந்து சத்தியம் இருக்கு. சத்தியத்தை கேட்ட பிறகு நம்ம அதுபடி நடக்கிறதுக்கும் நடக்காம இருக்கிறதுக்கும் யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? நம்ம கிட்ட என்கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? ஆமா. அது சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதனால ம். அவர் இயேசு கிறிஸ்து வந்து அவரோட சித்தம் செய்யறதுக்கு இல்லைன்னா தேவனோட சித்தம் செய்யறதுக்கு எந்த சாய்ஸ் வேணா இருக்கு. ம். ஆனா என்ன சொல்றாரு? என் சித்தம் படி கிடையாது, உம உம்முடைய சித்தப்படி சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆமா ஓகேவா? அப்போ ஆமா. நம்ம என்ன போகிறோம்னா அவர்கிட்ட சாய்ஸ் இருக்கு. அதனாலதான் அங்க நிறைய இடத்துல சில இடத்துல பேசும்போது என்னதுன்னா, நான் என் சரீரத்தை கொடுக்கவும் எடுக்கவும் என்னால் முடியும் சொல்லி எனக்கு சொல்றாரு. முடியும் அதிகாரம் இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா சாய்ஸ் யாருக்கு இருக்குன்னா தேவன் கிட்ட. தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஃப்ரீ வில் கொடுத்துட்டாரு. ம். உன் இஷ்டம். ஓகே, ஆனா ஏசு ஆமா. கிறிஸ்து என்ன பண்றாரு? என் சித்தப்படி இல்ல. கிடையாதுப்பா, உன் உம் சித்தப்படி பிதாவின் சித்தத்தின்படி. ஆமா ஆமா ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. அப்ப அங்க அங்க என்ன பாக்குறீங்கன்னா ஒரு சித்தம் வந்தாலே என்ன அர்த்தம்? இப்ப எக்ஸாம்பிள், நீங்க இருக்கீங்க, உங்க மனைவி இருக்கீங்க. ஓகேவா? ஆ, ரெண்டு ஆமா பேருமே ஒரே சரீரம் தான் சொல்லி பைபிள் சொல்லுது. ஓகேவா? ஆமா ஆமா. ஆனா உங்க மனைவிக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கும். பிடிச்ச சாப்பாடு இருக்கும். ஆ ஓகே, ஆ ஆ. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்கும். ஓகே, ஆமா. அவங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு சொல்லி தோணும், உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு தோணும். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தோணுமா? இல்ல தோணாது. ஓகே, ஆனா பைபிள்ல வந்து ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருக்குன்னு சொன்னாலும் இருக்கு. அது ரெண்டு பேரும் என்னது? வேற வேற இண்டிவிஜுவல்ஸ். வேற. ஆமா ஆமா ஓகேவா? சித்தங்கள் வேற இருக்கு, ஆமா. விருப்பங்கள் வேற இருக்கு, ம். செய்கைகள் வேற இருக்கு. ஓகே. ம். ஓகேவா? அப்போ பிதாவாகிய தேவன் இருக்காரு. அவருடைய சித்தம் ஒண்ணு சொல்றாரு. ம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இதோ பிதாவே, நான் உங்க சித்தத்தை செய்ய வருகிறேன்னு சொல்லி சொன்னது வருகிறேன். யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஓகே, உமது சித்தத்தை செய்ய வருகிறேன். ம். 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 ஓகே, அப்ப என்னன்னா இயேசு கிறிஸ்துக்கு வேற ஒரு சித்தம் இருக்கு. ஆனா என்ன பண்றாரு? தேவனே, ஆனா உமக்கு கீழ்ப்படுகிறேன், உமக்கு கீழ்ப்படுகிறேன். ஆமா. உங்க சித்தத்துக்கு. அதனாலதான் அந்த கெத்செமனே தோட்டத்துல கூட என்ன சொல்றாரு? இந்த பாத்திரமே நின்று பாத்திரம் என்னை நீங்களும் விட்டு நீ கூடுமா? ஆனா என் சித்தப்படி கிடையாது. அவரோட சித்தம் என்னது? இந்த பாத்திரம் நீங்களும் சொல்றது. ஓகேவா? ஆமா. ஆனா என் சித்தப்படி கிடையாது, உங்க சித்தப்படியே நடக்க கிடையாது சொல்லி சொல்றாரு. நடக்கட்டும். ஒப்பு கொடுக்குறது சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? ஆமா. அப்போ எப்படின்னா வந்து ஒரு கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் பேசிட்டு ஓகே உன் பிளான் நல்லா தான் இருக்கு, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு, நான் அக்செப்ட் பண்றேன், அதுபடியே செய்யலாம் சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா? அக்ரி பண்றாங்க பாத்தீங்களா? ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஆளா இருந்தாலும் ஆ. ஒரு அக்ரி பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் வந்து கிரைஸ்ட் என்ன பண்றாருன்னா எப்பயுமே பிதா உடைய சித்தத்துக்கு கீழ்பட்டு நடக்கிறான்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஓகே. ஆனா ஆமா. கிறிஸ்துவுக்கு தனிப்பட்ட சித்தம் இருக்கு. ஓகே, ஏன்னா அது தனிப்பட்ட நபர் அவரு. ஆமா. அவர் ஒரே ஆள் கிடையாது சொல்றதா இங்க நம்ம பாக்குறோம் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. ம். புரியுதா? ஓகேண்ணே. புரியுது. Okay, எழுதிக்கோங்க இத. நம்ம கடைசியா இப்ப பார்த்தது என்னதுன்னா கோ எக்ஸிஸ்ட். தேவன் ஒருவராய் சாகாமை உள்ளவர். பிதாவை தேவன் இது குமாரன் வந்து என்னது? மரித்தேன் சதாகாலம் உயிரோட இருக்கு.
ஓகேண்ணா. ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது சாகாமை உள்ள தேவன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இடத்துலயே வந்திருக்கு. 1 தீமோத்தேயு 1:17. அப்படின்னா என்னதுன்னா முன்னமும் இறந்துடக்கூடாது, பின்னமும் இறந்துடக்கூடாது. ஓகேவா? இம்மார்டல். அதனாலதான் தாம் ஒருவராய் சாகாமை உள்ள. நித்தியமும் அழிவில்லாமையும். 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும். அழிவு இல்லாமையும். ஓகே, நித்தியமும் அழிவு இல்லாமையும். சோ இங்க இங்கிலீஷ்ல வந்து போடுறேன் அழியாத. ஓகே, இப்போ தமிழ்ல போடுறேன் அழிவில்லாத. எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கீங்க? அழியாத, இறப்பற்ற, நிலைத்திருக்கக்கூடிய அல்லது சிரஞ்சீவியாகும். இது மரணம் அடையாத அல்லது காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும் ஒன்றை குறிக்கிறது. மரணம் அடையாத. ஓகே. ஆமா. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாகாமை, அண்டை, அழியாத, இறப்பற்ற. ஓகே, டெத்லெஸ். ஆனா இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம என்ன பார்க்கிறோம்? மரித்து தேவன் அவரை எழுப்பினார். தேவன் அவரை எழுப்பினார். சோ அதுலயே நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். என்னதுன்னா பிதாவாகிய தேவன் வேற, ஆண்டவராகிய கிறிஸ்து வேற சொல்றத சரி. இப்ப நம்ம வந்து வேதாகமத்தில் இருக்கிற சில தவறுதலான புரிதல் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்க ஏற்கனவே சில இதெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாக்குறது எது பார்க்கலாம்னா யோவான் 1:1 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. ஆமா. அது உங்களுக்கு தெளிவு இருக்கா? சரி. ஆனா இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லுங்கண்ணே. ஒரு ஆதியில அந்த வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமா. ஒரே 2வது வசனம் படிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஓகே. சோ இத வந்து நான் கிரேக்கத்துல காமிக்கிறேன். ஓகே. In the beginning was the word. In the origin was the word, and the word was the God. ஓகேவா? அது தேவனோட கூட இருந்துச்சு. And God was the word. ஓகேவா? சோ இங்க the God ன்னு சொல்லி போட்டுருக்கு. the God னா என்னது? அவர்தான் கடவுள். ஆமா, யாவே தேவன். ஓகே. the சொன்னானா என்னதுன்னா the சொல்ற ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா அவர்தான். ஓகே. ஓகே. the sun சொன்னா என்னது? சூரியன். அதான் சூரியன். ஆமா. ஓகே. இவன் ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்ல மாட்டாங்கன்னா the man சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஏன்னா மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்பெசிஃபிக்கா பெரிய என்ன சொல்லுவாங்க. ஓகே. ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கடவுள் காட பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா the God சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆனா அதான் நம்ம பாக்குறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஓகே. the word வருதா? ஓகே. ஆமா. வார்த்தை இருந்தது the word. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஓகே. the word. அந்த word the word. ஓகே. ஓகே.
the word was towards the God. ஓகேவா? ஆனா ஓகே இங்க இந்த காட் வந்து என்னதுன்னா அந்த காட் வாஸ் த வேர்டு. இங்க திருப்பி த வருது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து இந்த இடத்துல என்ன இல்ல இல்ல இந்த இதுக்கு முன்னாடி த இல்ல. அப்ப இல்ல என்ன ஆமா த இல்லைன்னா இது என்னது கடவுள்கள் சொல்ற அந்த இதை குறிக்கிறது. தியோஸ் ஆமா மனமொழி. ஆமா ரெண்டும் அந்த ஈக்குவல் கொடுத்துருவாங்க ஓகே புரியுதா? ஆமா சோ ஓகே அவங்க இந்த மெயின் கடவுளை காட்டிலும் இவர் கம்மி. ஓகே ஆமா புரியுதா? புரியுது ஓகே ஓகே அந்த ஓகேவா? அடோன் அப்படிங்கிறது வருது தியோஸ் தான், அடோன் கிடையாது. தியோஸ் தான், தியோஸ் ஓகே தான். ஆனா இது வந்து என்னதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவர் தான் கடவுள் சொல்லி கிடையாது. கடவுள் தான். இங்க வார்த்தை என்னன்னா காடு தான் இருக்கு. ஆனா இருக்கு என்னதுன்னா த ஓகே காட் இருக்கு. இங்க வெறும் காடு தான் இருக்கு. காட் ஓகே. இருக்கு ஓகே இது நம்ம எங்க பார்க்கலாம்னா வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையை பார்க்கலாம். ஓகே. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரமா 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆ 28:6 அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் தேவன், கடவுள். ஆமா பவுலை பார்த்து சொல்றாங்க. ஆமா இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் செய்வாங்க. இங்க த காட்னு சொல்லி வருதா? இல்ல இங்க என்ன போட்டிருக்கு? காட் தான் போட்டிருக்கு. காட் தான் போட்டிருக்கு. ஓகேவா? இதே மாதிரிதான் அங்கேயும் என்னதுன்னா இயேசு கிறிஸ்துக்கு பார்த்தீங்கன்னா காட்னு சொல்லி யூஸ் பண்ணப்பட்டு சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே தியோஸ் சொல்றாரு. இந்த வார்த்தை வந்து சேம் தான். 2316 2316 ஓகே ஓகே அதுதான் இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன போடுறது பவுலுக்கு என்ன சொல்றாங்க 23 அதேதான் 1316 ஓகேவா? ஆனா இதுக்கு முன்னாடி வர வார்த்தை தான் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? காட். என்னதுன்னா அவர்தான் காட். காட். கடவுள். ஓகே. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது இங்க வரும்போது அதை பத்தி போர்ல சொல்லிட்டாரு. இது ஆர்டிகல்ஸ் சிம்பிள். இப்ப லாஜிக்ல நம்ம பார்க்கலாம். இது பேக்ல நம்ம கிரேக்கத்துல போய் பார்த்தோம். இது சும்மா நார்மலா பார்த்தாலே என்ன போட்டோம்னா இந்த பிகினிங் ஆஃப் த வேர்ட் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வேர்ட் வாஸ் வித் காட். இப்ப என்னன்னா இந்த வார்த்தைக்கு வந்து அந்த தேவன் இந்த வார்த்தை யார் கூட இருந்ததா? தேவனோட இருந்தது. ஆமா. இந்த தேவனுக்கு வந்து ஆரம்பம் எங்கேயாவது போட்டிருந்ததா? இங்க அவரோட ஆரம்பத்தை போட்டுருக்கா? இல்ல என்ன விஷயம்னா என்ன படிப்பாளிங்க என்ன பண்றாங்கன்னா வந்து படிக்கிறவங்க பாருங்க இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பத்துல இருந்தாரு சொல்லுவாங்க. அவர் தான் ஆரம்பத்துல இருந்து இருக்காரு பாருங்க. பைபிள் முதல் ஆதி யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை போட்டுருக்காங்க. ஆதியில அவர் தான் இருந்தார் சொல்லிட்டு. அப்படி இருந்தாருன்னா வித் காட் சொல்லும்போது என்னப்பா இயேசு கிறிஸ்து முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு. கரெக்ட் தானே? ஆமா அவருக்கு முன்னாடி இவருக்கு என்ன நம்ம ஆண்டவருக்கு யாவே தேவனுக்கு ஆரம்பமே கிடையாது. நீ அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த வசனத்திலே நீங்க பாக்குறது என்னன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஆரம்பம் இருந்தது. இங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆதியிலே இயேசு இருந்தார் வச்சுக்கோங்க. ஓகே. ஆதியிலே இயேசு இருந்தார். இயேசு தேவனோடு இருந்தார். இயேசு யாவையோட இருந்தார். இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? யாவை வந்து முன்னாடி போட்டிருக்கணும். அவரு யாவை முன்னாடி வந்துட்டாரு. அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னது அம்மாவை கூப்பிட்டு வரீங்க சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ள என்டர் ஆவறீங்க. அப்பதான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டை இனாகிரேட் பண்ணி கயிறு கட்டி என்ன பண்றீங்கன்னா வெட்ட வரீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க அம்மா என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? என்டர் ஆன உடனே அது போட்டோ பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா? உள்ள ஒருத்தர் போட்டோகிராஃபர் இருப்பாரு. ஆமா போட்டோகிராஃபர் ஆல்ரெடி எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. ஆமா அவர் உள்ள இருக்கிறாரு. அப்ப யார் என்டர் ஆனா ஃபர்ஸ்ட்? போட்டோகிராஃபர். ஓகேவா? அவருக்கு வந்து பத்தி சொல்லவே இல்லை. அதே மாதிரிதான் இங்க என்னன்னா ஆரம்பத்துல யார் இருக்கா? காட் இருக்கா. ஆமா யார் இருக்காரு? இயேசு கிறிஸ்துவோட ஆரம்பத்தை தான் பாக்குறீங்க.
கரெக்ட். ஓகே, ஓகே. அந்த வேர்ட் வாஸ் வித் காட். இது என்னதுன்னா நம்ம கொஞ்சம் லைட்டா யோசிச்சாலே புரிஞ்சிடும். ஆ. என்ன யோசிக்கணும்? ஆரம்பத்துல இயேசு இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார். ஆமா, ஆரம்பத்திலே இயேசு இயேசு இருந்தாரு. இருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி இருந்த தேவனோடு இருந்தார். ஆ கரெக்ட். அதுக்கு முன்னாடி இருந்த தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்தார். அவர் ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்த தேவன் எப்ப வந்தாரு சொல்லி எங்கேயும் போடல. போடல. ஓகே. அதனாலதான் அவர் வந்து நீண்ட ஆயுசு உள்ளவரு, நீண்ட ஆயுசுல அனாதி தேவனு, அனாதி தேவன். ஆரம்பத்திலே முடிவில்லை சொல்லி முடிவில்லாதவர். நம்ம ஓகே. ம். ஓகேவா? ஓகே, இது ஓகே. ஓகே. சிம்பிளான ஒரு அந்த யோசனையிலே புரியுது. புரியுது. ஓகே, ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் ஓகே. அடுத்து என்னதுன்னா இந்த வேர்ட் வாஸ் காட். இங்க ஆ, காட் கிடையாது. காட். காட். ஓகே. கிடையாது. ஓகேவா? அப்புறம் he was with God in the beginning. திரும்பி பாருங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அவர் தேவனோடு இருந்தார்ப்பா ஆரம்பத்துல சொல்லிட்டு. ஆமா. ஓகே, இங்க என்னன்னா இயேசு கிறிஸ்துவோட தொடக்கத்தை தான் சொல்றாங்க தவிர இது தேவனுடைய தொடக்கத்தை சொல்லவே இல்லை. தொடக்கத்தை சொல்லல. அது எங்கேயுமே பைபிள்ல கிடையாது. இல்ல. தேவனோட தொடக்கம். ஏன்னா அவருக்கு தொடக்கமே கிடையாது சொல்லி தான் பைபிள் கிடையாது. போடுது. முக்கியமானவர். சோ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே, ஓகே. புரியுதுண்ணே. இதுதான். சரி, மூணாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து இங்க ஏன் இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்றாங்கன்னா எல்லாருமே இது நம்ம தியோஸ் சொல்ற பாடத்துல பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே என்னதான் புத்திரர்கள் எல்லாருமே என்னது கடவுள் தேவர்கள். தேவர்கள் சொல்லி பார்க்கணும். ஓகே, அதுதான் இங்க நம்ம பார்க்கறது. ஓகே, ஓகே. இயேசு கிறிஸ்து ஏன் கடவுள் சொல்றாங்கன்னா அவரும் தேவனுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய குமாரன் எல்லாருமே என்னதான் தேவர்கள். தேவர்கள் சொல்லி பார்க்கணும். அது எங்க இருக்கு வசனம் படிச்சோம்? 82 சங்கீதம் 82:5 6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். பாத்தீங்களா? சோ ஏன்னா உன்னதமானவர் யாரு? அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் அவர் கடவுளாவே இருக்கிறாரு. ஓகே, இல்லைன்னா கிடையாது. ஓகே, இப்ப நம்மளும் எப்படி கடவுளா மாறுறோம் சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளையா இருந்தாதான். ஏன் தேவதூதர்கள் கடவுளா இது கடவுளா இருக்காதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காட் சொல்லி சொல்றாங்கன்னா அவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால. ஓகே, இந்த தேவகுமாரர்கள் சொல்லி நாம் பாக்குறோம். சரி, ஓகே. இது கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்கு. இல்ல மூணு பாயிண்ட்ல பார்த்தோம். ஒன்னு கிரேக்கத்திலேயே போய் பார்த்தோம். ரெண்டாவது வந்து லாஜிக்கலா பார்த்தோம். அந்த வசனத்தை படிச்சு நம்ம யோசிச்சு பாருங்க சொல்லி பார்த்தோம். மூணாவது வந்து அந்த கடவுள் சொல்ற அந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே யாரு? கடவுள்கள் சொல்லி தேவர்கள் தான். எப்பயுமே என்ன சொன்னாருன்னா நான் தேவனுடைய குமாரன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? கரெக்ட். ஆமா. அவர் எங்கேயாவது ஒரு தடவை வச்சு நான் கடவுள் சொல்லி சொல்லியிருக்காரா? இல்ல, நான் தேவனுடைய குமாரன். அதை கரெக்டா சொல்லுங்க. தேவனுடைய குமாரன் தான் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க ஒரு வசனம் கூட சொல்லலாம், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றா, அது சொல்லியிருக்காரு. ஆனா நான் கடவுள் சொல்லி சொல்லியிருக்காரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இல்ல. ஆமா. சோ அப்போ அந்த நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்ற வசனத்தை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த இதுல. ஆனா இதுல வந்து புரிஞ்சுச்சா உங்களுக்கு ஓரளவு? ஓகே, இது புரிஞ்சுது. ஓகே, இது எழுதிக்கோங்க. 3 பாயிண்டா பார்த்தது.
ஓகேண்ணா. ஓகே, சரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் 2 விஷயம் பார்த்துடலாம். ஓகே, எதுனா வந்து யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். என் ஆண்டவரே என் தேவனே என் என்றான். தேவனே. ஆமா அந்த கைகளை வச்சு பாரு, நான் தான் ஆண்டவராகிய இயேசு ஆமா கிறிஸ்து சொல்லிட்டு ஆமா. தோமா வந்து அத பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, என் ஆண்டவரே என் என் ஆண்டவரே, தேவனே. என் தேவனே என்றான். ஆமா. சோ இதுல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஆண்டவரே அப்படிங்கிறது நம்ம இப்ப படிச்சதுனால இது கன்ஃபார்மா தெரியுது. எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் கொடுத்து உயிர் தெழுந்த பின் அவர் கொடுக்கிறது. ஆமா அவரை ஆமா என் ஆமா. தேவனே சொல்லுங்க. என் தேவனேன்னு சொன்னது வந்து என்னது, யாவே தேவனை தான் அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். யாவே தேவனை எப்படி சொல்ல முடியும்? அங்க இருக்கிற என் இயேசு ஆண்டவரே பத்தி தான் சொல்லியிருக்காரு. இயேசு பத்தி தான் சொன்னாரு. ஓகே. இங்க நம்ம அதெல்லாம் மாத்தக்கூடாது. அங்க ஓகே யார பார்த்தாரோ அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? ஓகே என் ஓகே. ஆண்டவரே என் ஆமா. தேவனே சொல்றாரு. ஆ அப்புறமேது ஒரு ஷாக்ல வந்து என்ன பண்றாருன்னா, நான் ஸ்டாப் டவுட்டிங் சொல்லி சொன்ன உடனே நீ நம்பாம இருக்காத, நான் தான் உயிர் தெழுந்த இயேசு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறாரு. அப்போ சொல்ற வார்த்தை தான் இது. ஆனா என்னதுன்னா, என் ஆண்டவரே என் தேவனே சொல்லி சொல்றாரு நார்மலா. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தேவனாவும் இருக்காரு சொல்றாரு. தேவனா இருக்காருன்னா அவர் பிதாவாகிய தேவன் கிடையாது, அவரும் ஒரு கிடையாது. தேவன். தேவன். ஓகே ஓகே. குமாரனாகிய தேவன். ஓகே. ஓகே ஓகே. சோ இத பத்தி நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம்னா, ஐசையா சரி, ஐசையா போறதுக்கு முன்னாடி எபிரேயர் நம்ம ஒரு வசனம் பார்த்துருப்பீங்களா? ஹீப்ரூஸ் 1ஆம் அதிகாரம் 8-9. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஆமா. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பாத்தீங்களா? அப்ப ஆமா. என்னன்னா, தேவனே உம்முடைய தேவன் சொல்லும்போது தாவீது வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? தேவனே. தேவனே தேவனே. காட். தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தேவன். ஆமா. சொல்றாரு. சோ இதுக்கான கிரேக்கத்துல கூட போய் பார்த்தோம்னாலும், ஓகே, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Therefore God வந்து தியோஸ். ஓகே. அப்புறம் your God தியோஸ். அப்போ ஒரு தேவனுக்கு, இந்த தேவனுக்கு மேல இன்னொரு தேவன் இருக்கான். இந்த தேவன் வணங்குற இன்னொரு தேவன் இருக்கு. ஓகேவா? ஆமா. அதுதான் யாருன்னா யாவே தேவன். யாவே தேவன். ஆமா ஆமா. இயேசு கிறிஸ்துக்கு மேல ஒரு தேவன் இருக்கான். அதுதான் யாவே. ஆமா. ஆகையால் தேவனே உம்முடைய தேவன். உம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்துவே ஒரு தேவன். புரியுதா? ஆமா. சோ அதான் யாவே தேவன் சொல்றது பாக்குறோம். ஓகேவா? ஓகே ஓகே. ஆமா. தாவீது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே தேவன் சொல்லி சொல்றாரு. ஆமா ஆமா. சோ அதான் நம்ம இங்க பாக்குறோம். இங்க யோவான் 20ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவர் ஆண்டவரே என் தேவனே சொன்னாலும் அது பிரச்சனை கிடையாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கா சொல்லு. தேவனா பிதாவாகிய தேவன் கிடையாது. ஆமா. அவரோட குமாரனா இருக்காரு. அவரும் ஒரு கடவுளா இருக்காரு. ஏன்னா உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே என்னவா இருக்காங்களோ தேவர்கள் தான். ஆமா. ஓகே ஓகே. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேண்ணா. சரி, இது எழுதிக்கோங்க.
ஓகேண்ணா. சரி. சரி, இப்ப அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து ஆஹ், ஐசையா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஓகே, ஆ. சோ நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. சோ இதை வச்சு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க, நித்திய பிதா, நித்திய ஓ. பிதா. ஆ. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ பிதா சொல்லி சொல்றது அவர்தான், அவர்தான் பிதா சொல்லி ஓகே, சொல்லிட்டு ஓகே. வரோம். ஆ, ஆனா ஆ, இயேசு ஆ. கிறிஸ்து பூமியில இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, பிதாவே ஆமா. எனக்கு அவர் மணியும், பிதாவே ஆமா. அப்படின்னு சொல்லி பரமபிதா யாவே பிதாவே தேவனை தான் சொல்றாரு. ஆமா. ஆ. சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நித்திய பிதாவும் ஆக முடியும்? அப்ப என்ன நடக்குது இங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஆ, ஆ, ஆ. அப்போ இத நம்ம கிரேக்க இது எபிரேயத்துல போய் பார்த்தோம்னா, ஓகே, ஆ. எதனால வந்து நாங்க இத படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி விஷயத்தை தேடுறதுக்கு, ஓகே. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல யாவே தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்காரு. ஆமா. ஆனா இங்க ஏன் பழைய ஏற்பாடுல வந்து அவர் நித்திய பிதா சொல்லி சொல்றாங்க? ஓகே, ஓகே. அப்ப ஆமா. என்ன இருக்கு? அப்ப ஒரு சில கிரேக் எபிரேயத்துல போய் பார்க்கலாம். பார்க்கணும். கரெக்ட். அப்படி பார்க்க முடியாது, தெளிவடையுது. ஓகேவா? அங்க என்ன போட்டிருக்கு? ஐசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நித்திய பிதான் போடல, அங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சரா, எதிர்காலத்தின் பிதா. ஓகே. ஓகே, ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நித்திய பிதான்னு சொல்லிட்டாங்க. என்ன போட்டிருக்கீங்க? ஓகே. ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர். ஆமா. எதிர்காலத்தின் பிதா. எப்படி எதிர்காலத்தின் பிதாவானாரு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. ஆ. இந்த வசனத்தின் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 45. அங்க என்ன போட்டிருக்கு? ஆனா உனக்கு கொடுத்தது 15:45. 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆவியானார். ஆவியானார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஆ. பிந்தின ஆதாம் சொல்லும்போது யாரை குறிக்குது? இயேசு ஆண்டவராகிய இயேசு. குறிக்குது. ஆமா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் உயிர் சொல்றாங்க. இப்ப ஆமா. என்னதுன்னா, ஆதாம் மூலமா தான் நம்ம தகப்பன் யாரு? மாம்சீக தகப்பன் யாரு? ஆதாம். ஆதாம். ஆனா எல்லாருக்கும் என்ன ஆச்சு? மரணம் வந்துருச்சு. ஆமா. ஓகே, ஆனா திருப்பி நம்மள வந்து உயிர்ப்பித்தது யாரு? இயேசு ஆண்டவராகிய கிறிஸ்து. இயேசு. இயேசு கிறிஸ்து ஓகே, அது ஆண்டவர். எப்போ உயிர்த்தல் நடக்கும்? அவருடைய ராஜ்யத்துல. ராஜ்யத்துல. அது எப்போ? ஆ. இப்ப வந்துருச்சா ராஜ்யம்? இல்ல இல்ல வரல. வரப்போகுது. ஆமா. அப்போ அப்போ உயிர்த்தல் பண்ணாருன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? பிதாவாயிடுவாரு. ஓகே. ஆமா. ஆனா ஆமா. எதிர்காலத்துல தானே ஆமா. இனிமே நடக்கும். கரெக்ட். ஆமா. இனிமே நடக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. என்னதுன்னா, ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர், ஃபியூச்சர். ஓகே. எதிர்காலத்தின் பிதா. ஓகே. ஓகே. ஆதாம் வந்து பிதாவா இருக்கான், நம்ம எல்லாருக்குமே தகப்பனா இருக்கான். ஆ. ஆனா உயிர்த்தெழுதல் கொடுத்த உடனே என்ன ஆகுமா? எதிர்காலத்தின் பிதாவா இயேசு கிறிஸ்து ஆயிடுவார். ஆயிடுவாரு. ஓகே. யாரு? மனுக்குலத்துக்கு. ஒட்டுமொத்தத்துக்கும் மனுக்குலத்துக்கு. கிடையாது. மனுக்குலத்துக்கு ஆதாம் இருந்த மனுஷன் சரீரத்துல இருந்து மனுஷனுக்கு வந்து யார் இருந்தா? பூமியில வந்து ஆ. ஆதாம் இருந்தாரோ, ஆதாமுக்கு மீட்பு பொருள் கொடுத்த உடனே என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்து வராரு சொல்லி கொடுக்குறாங்க, ரீப்ளேஸ் பண்றாரு சொல்லி கொடுக்குறாரு. அதனாலதான் அவர் உயிர்த்தெழுதல் மூலமா என்ன பண்றாருன்னா, அவர் பிதாவா வர்றாரு சொல்லி கொடுக்குறாரு. போயிடுறார். ஓகே. புரியுதா? அதனாலதான் நல்லா இருக்கு. ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர். ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர். இது எல்லாமே பைபிள் எவ்வளவு தெளிவா இருக்கு. ஓகே. அப்படின்னா இதுல எப்படி தமிழ்ல எப்படி வந்திருக்கணும்னு ஒருவேளை நித்திய பிதா வேணா பைபிள்ல எந்த மாதிரி இருந்ததுன்னா, எதிர்காலத்தின் பிதா சொல்லி பிதா. எழுதிக்கோங்க. இப்போ ஒருவேளை இந்த இந்த தமிழ்ல பார்த்தா நம்ம திருவிவிலியம் அந்த மாதிரில பார்த்தா அதுல என்ன வேர்டு போட்டிருப்பாங்கன்னு அதுல இப்படிதான் இருக்கும். பார்க்கலாமா? அதுல கரெக்டா போட்டிருப்பாங்களா இல்லையா தெரியல. நான் பார்க்கலாம். ஐசையா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார்,
ஓர் ம். ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி ம். பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் ம். திருப்பெயரோ வியத்தகு ம். ஆலோசகர், வலிமை ம். மிகு இறைவன், ம். என்றுமுள்ள தந்தை, ஆ, ஆ, என்றும் உள்ள துன்பம் கொடுப்பாங்க. தந்தை, என்றுமுள்ள தந்தை. என்றும் உள்ள துன்பை. அது டிரான்ஸ்லேஷன்ல. இந்த டிரான்ஸ்லேஷன் அமைதி. மாதிரி. ஆமா. இது வந்து திருவிழைத்துல. ஆனா ஓகே. ஒரிஜினல் கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இது பண்ணுவாங்க. ஃபியூச்சர். ஓகே ஓகே. இங்க ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐசிஆர் வந்து அவர் என்னது வல்லமையுள்ள வல்லமையுள்ள வல்ல வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள ஆ, தேவன் சொல்லி போட்டது. ஓகேவா? அப்படியே ஆமா. நீங்க வந்து 6 7 சேர்த்து படிங்களா? ஆ ஆ, அதுல இப்ப 6 7 படிக்கிறேனே. ஃபர்ஸ்ட் இருந்து படிக்கிறேன். ஆ, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் ம், சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. ம். சேனைகளின் கர்த்தருடைய யாருடைய கர்த்தத்துவக்கு இயேசு கிறிஸ்துவோட கர்த்தத்துவக்கு முடிவில்லை சொல்லி பார்க்கிறோம். முடிவில்லை. அவர் ஓகே. ராஜ்யம் வந்து அப்புறம் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தர் சொல்லும்போது என்னதுன்னா, அங்க என்ன வார்த்தை வருதுன்னா ஆல் மைட்டி காட். ஆல்மைட்டி காட். ஓகே. அப்படின்னா தேவனை குறிக்கிறது, இங்க யாவை வந்து தேவனை கர்த்தர் குறிக்கிறது. சொல்லும்போது யாவே தேவனுடைய வைராக்கியம் இதை செய்யும். செய்யும். அப்போ இது செஞ்சது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நமக்கு ஒரு பாலகன் வருவாரு, மீட்பு கொடுப்பாங்க, இது எல்லாத்தையும் திட்டம் போட்டது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, யாவை சேனைகளின் கர்த்தராகிய யாவே தேவன். ஓகே, தேவன் இதை செய்வார். ஓகே. அவருடைய வைராக்கியம் இதை செய்யுமா? வைராக்கியம் என்னதான் செய்யும். அவர் தீர்மானிச்சிட்டாரு, அவர் செஞ்சு முடிப்பார். ம். யாருக்கிட்ட? ஓகே. அவருடைய குமாரன் கிட்ட. ஓகேவா? மறுமூலம். இங்க என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன வல்லமையுள்ள தேவன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா மைட்டி காட் சொல்லி பாக்குறோம். ஆனா ஓகே. லார்ட் ஆல் மைட்டி. ஆல் மைட்டி பெருசா, மைட்டி பெருசா? ஆல்மைட்டி தான் பெருசு. அதுதான். சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை. சேனைகளின் கர்த்தர். அதான் இங்க பாக்குற டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. ஓகே, இத செஞ்சு முடிக்கிறதே யார் சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் செஞ்சு முடிக்கிறார். பிதாவாகிய தேவன் தான். ஓகே. சோ இங்க நான் எழுதிக்கோங்க இதை வேணா. ஓகே, இந்த நமக்கு ஒரு பாலகனா இருக்கட்டும், அவர் எதிர்காலத்தின் பிதாவா இருக்கட்டும், சமாதானத்தின் பிரபுவா இருக்கட்டும், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பாரு. இது எல்லாத்தையும் வந்து சொன்னது, செயல்படுத்தினது எல்லாம் பாத்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தராகிய யாவே தேவனுடைய வைராக்கியம் இதை நிறைவேற்றும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருக்காங்க, அது கீழே இருக்க வசனத்தை மட்டும் 2 பேர் இருக்காங்க சொல்லி தெரிஞ்சிடும். ஓகே, சோ இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் பாத்துக்கலாம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணே. இது நித்திய பிதா இங்க சொல்றது நித்திய பிதா சொல்றது கிடையாது, அது வந்து எதிர்காலத்தின் பிதா சொல்றதுதான் எபிரேயத்துல இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க மைட்டி காட் வல்லமையுள்ள தேவன் தேவன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் தான். ஓகேவா? அது மறுப்பே கிடையாது. ஓகேவா? ஆனா அவரை காட்டில பெரியவர் யாருன்னா ஆல் மைட்டி காட் சொல்லுவோம். சரி, இப்ப அடுத்தபடியா நம்ம பாக்குறது என்னன்னா, நீங்க சொல்ல எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம், யோவான் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்ற வார்த்தை. 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். சோ இந்த ஒரு வருஷத்தை விட்டு வச்சுக்கிட்டு
பாருங்க 2 பேரும் ஒரே ஆள் தான் சொல்லி சொல்லுவாங்க. ஆ ஓகே, நம்ம எப்பவுமே என்ன படிக்கணும்? சுற்றுச்சூழலை படிக்கணும், மேல கீழே. ஆமா வேணா ஃபர்ஸ்ட் வந்து 25 இருந்து படிங்க. ஆ இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்போ அப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? அந்த வார்த்தை நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன்னு சொல்ற வார்த்தை எதுக்காக சொன்னாரு? எதுல சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமா. அதை ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அவர் தான் என்ன பண்ணாரு? அந்த ஆடுகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா. அதனால வந்து யாரும் அதை வந்து இது பண்ண முடியாது. நான் வந்து நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன். அப்ப என்னதுன்னா, தேவன் கொடுத்த ஆடுகள் யாரு? சிஷ்யர்கள். ஆமா. சிஷ்யர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பிதாவை பத்தி அறிவிக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். கேட்டு சிஷ்யர்கள் என்ன பண்றாங்க? அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறாங்க. ஆமா. அப்ப விசுவாசிக்கும் போது என்ன பண்றாங்க? என்ன ஆகுது? அவங்க பிதாவுக்கு சொந்தமா வராங்களா? பிதாவுக்கு சொந்தமா வராங்க. ஓகேவா? அதுல நாங்க என்ன பண்றோம்? நானும் பிதாவும் ஒரே சிந்தையில இருக்கிறோம். ஒன்றா இருக்கிறோம். ஒரே சிந்தை. ஓகே. ஒரே சிந்தையா இருக்கு. இதே விஷயத்த நம்ம அப்படியே யோவான் 17ஆம் அதிகாரம் 6ல இருந்து திரும்பி படிக்கணும். ஆமா, அந்த பேட்டர்ன் மறுபடியும் வருது. கரெக்ட். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். ஆமா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். என்ன சொல்றாரு? நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அங்க சொல்ற விஷயம் தான் இங்கே சொல்றாரு. ஓகேவா? ஓகே. ஆமா. ஆடுகளின் சத்தத்தை கேட்கும். நீங்க எனக்கு கொடுத்தீங்க, அவங்களுக்கு நான் உண்மை வெளிப்படுத்தினேன். ஓகே, நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லும்போது அதே விஷயத்த இங்கே சொல்றாரு. என்னதுன்னா, ஆமா, நீர் எனக்கு கொடுத்ததை நான் எல்லாமே கட்சி கொடுத்துருக்கேன். ஒன்னா இருக்காங்க. உம்முடையவர்கள் தான். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள் பெற்றிருக்கிறேன். ஆமா சொல்லிட்டு, அதான் நீ கொடுத்த ஆள் தான் என்னுடையவர்கள் சொல்லிட்டாரு. ஓகேவா? ஆமா. சொல்லிட்டு உமது நாமத்தினாலே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு? So that they may be one. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது போல இவங்களும் ஒன்றா இருக்கும்படிக்கு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? சொல்லிட்ட பிறகு இப்ப என்ன பண்றாருன்னா, இவங்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா? சிஷ்யர்களுடைய வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு ப்ரே பண்றாரு. அடுத்தது பாருங்க 20ல இருந்து. ஆமா. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவங்க யாரு? சீஷர்களுக்கு. ஆமா. அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்றாரு. ஓகேவா? ஓகே. சீஷர்களுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுவோம்? என்னை விசுவாசிக்கிறவங்க அவங்களுக்காக வேண்டாம் சொல்லி பாருங்க.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதே உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா? அதே விஷயம்தான். நம்மில் ஒன்றாயிருக்கு. இப்ப என்னன்னா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, இங்க என்ன சொல்றாரு? இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ 1000 லட்சம் பேரு எல்லாரும் ஒண்ணுதானா? எதுல ஒன்றா இருக்குன்னு சொல்றாரு? என்னத்துல சிந்தனையிலையா? என்ன பிரேக் ஆகுது? படிங்க. அடுத்த வருஷம். ஓகே. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஓகே. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும். ஓகே. எதுல ஒன்றா இருக்கணுமா? ஒருமைப்பாட்டு. இந்த ஒருமைப்பாடு சிந்தனையிலான? ஆமா, சிந்தையில யூனிட்டி. ஓகே. ஓகே. சரி. ஓகே. அந்த ஒரு கம்பெனில வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஒரே மைண்ட்ல வேலை செய்வீங்க. தனித்தனியா வேலை செஞ்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒருமைப்பாட்டு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கிறோம்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை படிக்க கூடாது. மேல கீழே. மேல படிச்சா எழுதிட்டு இருக்காங்கன்னா, தேவன் கொடுத்த சீஷர்களுக்காக ப்ரே பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. ஆடுகள் சத்தத்தை கேட்கும். அதே விஷயத்த நீங்க போயிட்டு யோவான் 17ல பாத்தீங்கன்னா அதேதான் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்கள் வார்த்தையை கேட்டு வரவங்களுக்காக பேசுறாரு. அப்ப அந்த அங்கேயும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அது சொல்லும் போது என்னதுன்னா ஒருமைப்பாட பத்தி தான் பேசிட்டு இருக்காரு சொல்லி புரியுது. ஓகே, ஓகே. இங்க எங்கேயுமே நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லும் போது 2 பேரும் ஒரே ஆளுதான் சொல்லி சொல்லவே இல்ல. ஓகே, ஓகே. இது எழுதிக்கோங்க. புரியுதுல? கிளியரா உங்களுக்கு? ஓகே, ஓகேண்ணே. கிளியர்ண்ணே. ஆமா. ஓகே. இப்போ கடைசியா ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீமோத்தேயு 3:16 தானே? ஆமா. அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளோர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் சொல்லி போட்டுருக்கு. ஆமா. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் தான் சொல்லி பார்க்கிறோம். கடவுள். ஆமா. ஓகே. எடுத்துக்கலாம். ஆனா அப்படி நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க உண்மையிலேயே அது தேவன் தான் போட்டிருக்கா வசனம் சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அங்க என்ன போட்டிருக்குன்னா அவர்
appeared in a flash. Okay. he appeared in flesh. காட்னே இல்ல. Okay. தியோஸ் என்ன வந்திருக்குன்னா தியோஸ்னு வந்திருக்கும். தேவன்னா. என்ன வந்திருக்கு? ஹீன்னு வந்திருக்கு. Used he. Okay. Okay. ஓகே. அவர் ஒன். Okay. ஓகே. சொல்றதா வந்திருக்கு. அப்போ Okay. என்ன ப்ராப்ளம் இங்க? அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? கடவுள் சொல்லி போட்டாங்க. ஓகே. இப்போ யாராவது வந்து கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க யார்? அவங்க அந்திகிறிஸ்து. ஓகே. யாவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லி சொல்றாங்க. இல்ல இது தப்பா இருக்கும். மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்படி சொன்னாலே அந்திகிறிஸ்து. ஓகே. ஏன் அந்திகிறிஸ்து சொல்லி பாக்குறோம்னா வந்து இயேசு கிறிஸ்து முழுக்க பூமியில இருக்கும்போது மனுஷனா இருந்தார். மனுஷனாதான் வந்தார் சொல்லி போடுறோம். ஓகேவா? ஆமா. அவர் மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஒரு ஆவியும் அந்தி கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளா வந்தாரு. அவரு அதனாலதான் வந்து தனிமையில் நடந்தாரு. அதனாலதான் வந்து காற்றை கடலை அதட்டினாரு. அதனாலதான் அற்புதம் செஞ்சாரு சொல்லி சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து. ஓகே. ஓகேவா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த அற்புதம் எப்படி செஞ்சாருன்னா அவரு ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கு செய்யல. அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் வந்து பரிசை பெற்றவனதான். பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி பரிசை பெற்றவனதான் எல்லாரும் என்ன பண்றாங்க? அற்புதமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. அன்னை பாஷை பேசுனது எப்ப பேசுறாங்க? அப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள் மூலமா என்ன பண்றாங்கன்னா அது திரிச்சுட்டாங்க. அவர் தான் போட்டிருக்கு தவிர அங்க என்ன இல்ல சொல்லி பாத்தீங்கன்னா கடவுள் சொல்லி போடவே இல்ல. வசனத்தெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா சாத்தான் என்ன பண்றாங்கன்னா அந்த அந்தி கிறிஸ்துவின் மக்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கா சொல்லி உருவாக்க சொல்லி 2000 வருஷமா. ஆனா ஒருவேளை டைரக்ட் இங்கிலீஷ்லயும் அப்படி தேவன் தான் போட்டிருக்கான். நம்ம அதுல கூட பாக்கலாம். எதுனா இன்டர் லீனியர் பைபிள் ஸ்கிரிப்சர் ஃபார் கிரீக் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது இங்க இருக்காது. இதே மாதிரி உணர்ந்து பார்க்கலாம். நம்ம என்ன பார்த்தா ஸ்கெப்டஜன் தானே கோடெக்ஸ் சின்டிகஸ். தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பழைய பைபிள் இது. என்ன போட்டிருக்கு? ஓகே. படிங்க. ஓகே. மேல உள்ளது கொஞ்சம் பாதி தெரியல. நான் அதுக்கப்புறம் படிக்கிறேன். தேவ பக்தியின் ரகசியம் மெய்யாகவே பெரியது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர்தான் ஆவியிலே நீதிமானாக்கப்பட்டு தேவதூதரால் காணப்பட்டு. இதுதான் நம்ம இங்க பார்க்கணும் கோடெக்ஸ்ல பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. சோ இதுக்கான கிரேக்க வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. பதினாறு. என்ன போட்டிருக்கு? மேலும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம்
புதிய சிறந்த சிறந்த விஷயங்கள். நான் என்ன பண்ணேன்னா அந்த கிரேக்க வார்த்தையை வந்து அப்படியே எடுத்துட்டேன். ஆதியில இருந்த கிரேக்க வார்த்தை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படியே இங்க வந்து போடுறேன். அப்படிங்க. ஆனா மேல கொஞ்சம் ஓ கீழே ஓகே ஓகே. மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவதூர்கள் பார்வையில் நீதிமானாக்கப்பட்டு தேசங்களுக்குள் பிரசங்கிக்கப்பட்டு மகிமேல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தின் ரகசியம். ரகசியம், விசுவாசத்தின் ரகசியம். சோ இதுதான் வந்து அங்க இருக்க கிரேக்கத்துல, ஒரிஜினல் கிரீக்ல இதான் கிரேக்க வார்த்தை. ஓகே ஓகே. ஓகே, இங்க எங்கேயாவது தேவன் சொல்லி போட்டுருந்தா? இல்ல வரல. சோ அதான் நான் பாக்குறேன். ஓகேவா? சோ எதுனா 3:16 இல்ல. சோ அப்படியே தேவன் போட்டிருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு தேவனா தான் இருக்கா சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா, எதுக்காக இதை நுழைச்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வரும்போது வந்து என்னவா வந்தாரா? கடவுளாவே வந்தார் அப்படின்னு சொல்லி. ஓகே. சொல்றதுக்காக. ஓகேவா? ஆனா அது அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது தன்னைத்தான் வெறுமையாக்கி, வெறுமைனா என்னது? ஜீரோ. வெறுமையாக்கி, மேட் இஸ் நத்திங் சொல்லி பார்க்கணும். சரி, மனித ரூபமாகி சொல்லி நான் படிக்கிறோம். ஓகேவா? அப்போ கடவுளால அங்க இல்ல சொல்லி பார்க்கணும். கடவுளா இருந்தாருன்னா வந்து அது வேற மாதிரி இருந்தது. ஓகேவா? சோ அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்த கிறிஸ்துவ. அவரு தேவன் அவர் வந்தாரு, அவருக்குள்ள வல்லமை இருந்தது சொல்றதுலாம் தப்பு சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகள்ல பிறந்தவங்கள யோவானை போல பெரியவர் யாரும் இல்ல சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? யோவான் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த பெற்றவர் குழந்தையிலே. ஆமா, இதுல இருக்கும்போது வயித்துல இருக்கும்போது. ஓகே. வயித்துல இருக்கும்போது. ஓகே. ஆனா இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா ஸ்திரீல தான் பிறந்தவர். ஓகேவா? கன்னிகை கர்ப்பவதியாகி. ஓகே, ஸ்திரீயில் பிறந்தவர் சொல்லுவாரு. ஓகேவா? ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பெரியவர் கிடையாது சொல்லி சொல்றாரு அந்த இதுல. ஓகே, ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து எப்ப பரிசுத்த பெற்றாரு? ஞானஸ்தானம் பெற்ற பிறகு. பெற்றார் சொல்றாரு. ஓகேவா? சோ அதான் இங்க பாக்குற டிஃபரன்ஸ். ஓகே. சரி, ஓகே. சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து யாவே தேவனுடைய மகிமை என்ன இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம அதிகமா. சோ நாளைக்கு கூட நம்ம வந்து இந்த வேதம் வந்து கடவுள் யார் சொல்றது முடியும். ஓகே. ஆனா அந்த இது பொண்ணு இந்த வசனம் ஒண்ணு பார்க்கணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க. என்னை கண்டவன் பிதாவையும் காண்கிறான் சொல்லுவாங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதான் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல அது வரும். யோவான் 14ஆம் அதிகாரம் 8-10. ஓகே ஓகே. அப்புறம் இது பரிசுத்தாவை பத்தி, பரிசுத்தாவை பத்தி அடுத்த செப்பரேட் கிளாஸ். ஓகே. இத முடிஞ்ச உடனே இது வந்து நம்ம பிதாவாகி தேவனும் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பார்க்கணும். பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் என்ன பார்க்கிறோம்? தேவன் சொன்னாலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றதுதான் நம்ம பைபிள்ல படிக்கிறது. ஓகே, ஒரே தேவன் தான் உங்களுக்கு உண்டு, அவரால் அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். பரிசுத்தாவை பத்தி எங்கேயாவது மென்ஷன் ஆயிருக்கா நம்ம பார்த்து படிச்ச இடத்துல? இல்ல சொல்லல. ஐசியா 9:6 தேவனுடைய வைராக்கியம் இது செய்யும் சொல்லி பாக்குறோம். ஓகே, வல்லமை வைராக்கியம் சொல்லிட்டு அது மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் வரும். லெட்டர் எழுதுறது கூட என்ன பாக்குறோம்? பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலும் சொல்லி போட்டிருக்கேன். எங்கேயாவது சில இடத்துல போட்டிருக்கு, ஒரு 2 இடத்துல வரும். ஆமா. மத்த இடத்துல மோஸ்டா என்ன இருக்கும்? இதுதான் இருக்கும். 2 பேரும் மட்டும் தான், பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் ஆரம்பிக்க சொல்லி பாருங்க. ஓகே, அதனாலதான் நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் தேவனை பத்தி பாக்குறது இதுதான் பாக்குறோம். ஓகே, தேவன் ஒருத்தர் தான். ஓகே, அவரால் அனுப்பப்பட்டவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவர் மெசேஜா சொல்லி பாக்குறோம். நம்ம வந்து யோவான் 14:8-10 என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்றதை நம்ம வந்து நாளைக்கு பார்க்க போறோம். பரிசுத்தாவை பத்தி அதுக்கு அடுத்த நாள் வெனஸ்டேல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். பரிசுத்தாவை பத்தி. சரிப்பா, பிரேயரோட முடிச்சிடலாம் நம்ம. ப்ரே பண்ணுவானே. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இன்று நாள் வேத பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேதத்தில் உள்ள உண்மைகளை விலக்கி கொடுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆண்டவர் மெய்யான தேவன் நீங்கள் ஒருத்தர் தான், யாவே தேவன் தான். நீங்கள் அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்து அன்று அவர் மூலமாக தான் எங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை ரட்சிப்பை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறீங்க. ஆனால் சில நேரங்களில் தவறாக திரிக்கப்பட்ட வார்த்தைகள் தான் முக்கியத்துவமாக, அதுதான் முக்கியம், பெருசாக பேசுகிறாங்க ஆண்டவரே. அதை நாங்கள் சில நேரத்தில் எங்கள் காதலை கேட்டு அதையும் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் நீங்கள் அதற்கான உண்மையான அர்த்தங்களை ஆராய்ந்து பார்த்து புரிஞ்சு கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கீங்க, அறிவை கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் இன்னும் பயன்படுத்தி ஆண்டவரே உம்முடைய திவ்ய உண்மையான அந்த சத்தியத்தை அந்த சித்தத்தை அறிஞ்சுக்குள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மனுஷங்களுடைய யோசனை கரெக்டாக எந்த காரணத்துக்காக உட்புகுத்தப்பட்ட அந்த கற்பனையான எண்ணங்களை நாங்கள் பார்க்காதபடிக்கு தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையின் அர்த்தங்களை அடையாளங்களை பார்த்து நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அது வர இருக்கிற நாட்களில் இருக்கிற ஒவ்வொரு பாடங்களுக்காக ஜெபிக்கிறோம். அண்ணனும் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி தெளிவாக சொல்லிக் கொடுக்கவும் அன்று நீங்கள் உதவி செய்யுங்க. அதை புரிந்து கொள்வதற்கு, அதை சரியாக கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். ஓகேப்பா. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. ஓகேண்ணா. ஓகேண்ணே.